ஓம் ஸ்ரீ தரணியர்களுக்கு வணக்கம். இப்போ கோர்ட் கேஸு இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. தேவையில்லாம இப்ப ரீசென்ட்டா ஒரு ஸ்டோரி கூட நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பொய்யான கேஸ் கொடுத்து கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இப்படி நடந்துட்டே இருக்காங்க. அவங்க அப்படியே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி வேணும்ட்டே ஜோடிச்சு கேஸ் போடுறதோ, இல்ல தப்பான கேஸ்ல தப்பா இருந்து மாட்டிக்கிறதோ, அதுலேருந்து நாங்க திருந்தி வாழணும். அந்த மாரி இப்போ டிவோர்ஸ் கேஸ்லாம் பார்த்தா நெறைய ஜோடிச்சு தான் போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான கேஸ்லேருந்து விடுதலை கிடைக்கவும், இந்த கோர்ட்டு, வழக்கு, பஞ்சாயத்து இதுலேருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கவும், இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரத்த இப்ப நீங்க 108 முறை ஜபிச்சுட்டே இருந்தீங்கன்னா, யாராவது நபர்களை நீங்க பார்த்து இந்த கோர்ட் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட, அவர்கள் உங்களுக்கு சாதகமாக ஒரு அறிவுரையோ, இல்ல வழிகாட்டுதலோ அப்படிலாம் கூட பண்ணுவாங்க. சில நபர்களை நீங்க மீட் பண்ணுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாவும் இருப்பாங்க. ஸோ இந்த மந்திரம் ஜபிக்க ஜபிக்க ஆற்றல் எப்படி இருக்கும்னா, இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கான நபர்கள் இருப்பார் இல்லையா? அவர் நம்மளை நோக்கி வரும்படியாக செய்யக்கூடும். இதுக்கு எல்லாத்துக்குமே பவர் இருக்கு. பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட வாழ்க்கையிலேயே இந்த மாரி கோர்ட் கேஸ் கிடையாது. பட் அ வேற ஒரு பிரச்சனையில இருக்கும்போது, கரெக்ட்டா அந்தந்த நபர்களை வாழ்க்கையில மந்திரம் ஜபிக்கும்போது கொண்டு வந்து குடுத்து, அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்கி மந்திரத்துக்கு அத்தன பவர் இருக்கு. என்னடா இவங்க கதையா சொல்றாங்களேன்னு நெனைக்க வேண்டாம். கண்டிப்பா நடக்கும். நீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ, இல்ல உறவினர்களோ இந்த மாதிரியான ஒரு வழக்கு இழுபறியில இருக்காங்க. சரியான பொய் கேஸ்ன்னு தெரியும். ஆனா, அதுலேருந்து வெளிபட தெரிய முடியல அப்படின்னா, இந்த மந்திரத்த 108 முறை ஜபிச்சுட்டே இருங்க. அந்த வழக்கு முடியிற வரைக்கும். மந்திரம் என்னன்னா, ஓம் கியேயி ஷலீம் ஸ்வாஹா. ஓம் கியேயி ஷலீம் ஸ்வாஹா. இத 108 முறை ஜபிச்சுட்டு போங்க. உங்க கோர்ட்டுக்கு நீங்க கேஸ்ல வின் பண்றதுக்கான நபர்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. அதே மாரி நீங்க உங்க மேல போட்டிருக்கும் பழியில இருந்தும் விடுதலையாய் வந்துருவீங்க.